Hello everyone. இப்போ நம்ம எக்ஸலில் இந்த டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருந்து தனித்தனியாக டெக்ஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃப்ளாஷ் ஃபில் கூட யூஸ் பண்ணலாம். 654 கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா வந்துடும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஆனால் அதுக்கு பதிலாக அதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த செல்லில் ஈக்குவல் டு ரீஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் செல் செலக்ட் பண்ணிவிட்டு கமா பேட்டர்னில் டபுள் கோட்ஸ் பேக்வேர்ட் ஸ்லாஷ் டி டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் வந்துடுச்சு. இப்போ இது எடிட் மோடுக்கு போயிட்டு இப்போது இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணோம்னா டிக்கு அப்புறம் ப்ளஸ் ஆட் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா அந்த நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் வேணும்னா இந்த டி எரேஸ் பண்ணிவிட்டு டபிள்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த வேர்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த இமெயில் ஐடி மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஈக்குவல் டு ரீஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கமா பேட்டர்னில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் டபிள்யூ ஸ்லாஷ் டாட் மைனஸ் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ளஸ் அட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்லாஷ் டபிள்யூ ஸ்லாஷ் டாட் மைனஸ் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ளஸ் backward slash dot slash w plus இதை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த மெயில் ஐடி மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. இது ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு அடுத்தடுத்த செல்லில். இப்போ இது ஆஸ் அ வேல்யூஸாக வேணும்னா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்து பின்னாடி வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி வேலை செய்யலைன்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுங்க. கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்த உடனே மறுபடியும் வி ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் ஆகிடும்.